நம்ம வசனத்திற்கு போவோம். ஏசாயா 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஏசாயா 8ஆம் அதிகாரம் 18வது வசனம். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி அப்பா. இந்த நாளிலே தேவ ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்படுவீராக, எங்களோடு கூட பேசுவீராக ராஜா. ஆண்டவரே, இந்த வசனங்கள் ஒவ்வொரு இருதயத்திலும் பதியட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய நாம மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். சிறு பிள்ளைகள் இங்கே இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்கள வசனத்தை கேட்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, பரவாயில்ல. ஏசாயா 8ஆம் அதிகாரம் 18வது வசனம் எப்படியாய் சொல்லுகிறது? இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் பிள்ளைகளை கொடுக்கிறார். அப்புறம் நானும் என்றால் அந்த தாயும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். இப்ப பிள்ளைகளை கொடுப்பது யார் என்றால் கர்த்தர். கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது. இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். நானும் என் பிள்ளைகளும் இந்த இந்தியாவிலே, இந்த பஞ்சகுலாவிலே அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தாய்மார்கள் மிகவும் முக்கியமானவர்கள். அவர்களுடைய பிரயாசம், அவர்களுடைய உழைப்பு இன்றியமையாததாக இருக்கிறது. ஒரு குடும்பத்தில் ஒரு தாய் இல்லைன்னு சொன்னா அந்த குடும்பம் எவ்வளோ ஒரு துக்கப்படும், வேதனைப்படும் என்பது அவர் இல்லாதவர்களுக்கு தான் தெரியும். அப்போ ஒரு தாய், நல்ல ஒரு தாய், ஒரு பக்தியுள்ள தாய் அந்த குடும்பத்திலே பிள்ளைகளை நன்றாய் கவனிக்கிறதிலே தன்னுடைய வாழ்நாள் முழுவதையுமே செலவழிக்கிறார்கள். அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு நல்ல உணவு கொடுக்கிறது, நல்ல உடை கொடுக்கிறது, நல்ல பராமரிப்பு. அவங்க கடைசி வரைக்கும் தாய்மார்கள் வெறும் 10 மாதங்கள் மட்டும் சுமப்பது அல்ல, அவங்க வாழ்நாள் எல்லாம் என்ன பண்றாங்களாமா, அவங்க இருதயத்திலே தன் பிள்ளைகளை என்ன பண்ணுகிறார்கள், சுமந்து கொண்டு இருக்கிறார்கள். தாய்மாருடைய அன்புக்கு இணையாக இந்த உலகத்துல வேற அன்பே என்ன பண்ணப்படவில்லைங்க, சொல்லப்படவே இல்லை. ஆண்டவருடைய அன்புக்கு இணையாக அடுத்தது சொல்லப்படுகிற அன்பு எது என்றால் ஒரு தாயினுடைய அன்பு. அதனாலதான் ஏசாயா 66:13 சொல்லுகிறது, ஒரு தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன். அப்ப அந்த தாயினுடைய ஸ்தானத்திலே, ஆண்டவருடைய ஸ்தானத்திலே கொண்டு வந்து ஆண்டவர் யாரை நிறுத்துகிறார் என்றால் தாயை நிறுத்துகிறார். ஒரு தாய் தன் பாலகனை மறப்பாலோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அப்ப அந்த தாயினுடைய இடத்திலே அந்த ஆண்டவர் தன்னை கொண்டு வந்து நிறுத்தி சொல்லுகிறார், ஒருவேளை தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை என்ன பண்ண மாட்டேன், மறக்க மாட்டேன் என்று. அப்ப பாருங்க, அவர்கள் அந்த பிள்ளைகளுக்காக செய்கிற தியாகம், குழந்தை பெற்று எடுத்ததிலிருந்து அவர்களுக்காக செய்கிற அந்த உழைப்பு, அந்த தியாகம், கண் விழிப்புகள், அவங்க அந்த குழந்தையை இரவெல்லாம் பாதுகாக்கிறது, அவங்க பசிக்கிற நேரமெல்லாம் அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறது, அவங்க பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புகிறது, இது எல்லாவற்றிலேயும் மிக முக்கியமான பணியை யார் செய்கிறாங்க அப்படின்னா தாயார் செய்கிறார்கள். ஒரு வாலிபன் நன்றாய் படித்து கலெக்டராய் மாறினாராம். அப்போ ஒருத்தர் சொன்னாராம், அவங்க அந்த பிள்ளையுடைய தகப்பனார்ட்ட பிள்ளைய நல்லா படிக்க வச்சிருக்கிறீங்க, நல்லா படித்து முன்னேறி இப்ப கலெக்டர் பதவிக்கு வந்திருக்கிறாங்க என்று சொல்லி அந்த தகப்பனார்கிட்ட சொல்லும் போது அந்த தகப்பனார் சொன்னாரா, இல்லப்பா, என்னை விட அவங்க தாயார் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்க தாயார் இரவு பகலும் அந்த பிள்ளையை கண்விழித்து படிக்க ஊக்கப்படுத்தி வேற்ற வேலையில உணவு கொடுத்து அந்த பிள்ளைக்கு என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் அந்த தாய் செய்தார்கள் என்று சொல்லி அந்த தகப்பன் சொன்னாராம். அதே மனிதர் அந்த தாய்கிட்ட கேட்டாங்கன்னா, அம்மா, உங்க பிள்ளைய நல்லா படிக்க வச்சிருக்கீங்க, கலெக்டர் பதவிக்கு உயர்த்தி இவ்வளோ உயர்வான பதவிக்கு வரைக்கும் நல்லா படிக்க வச்சிருக்கிறீங்க. அப்ப அந்த தாய் சொன்னாங்களா, நான் இல்லப்பா, அவங்க தகப்பன் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கிறாங்க, அவங்க தகப்பன் இவ்வளோ பிரயாசம் எடுத்து பணம் செலவழித்து உழைத்து அவரும் பயங்கரமாய் இந்த நிலைமைக்கு வருவதற்கு அவர் முக்கிய காரணமாய் இருந்திருக்கிறார். அவரை கூட்டிட்டு போறதுல இருந்து, பிள்ளைகளை அழைத்து வர்றதுல இருந்து, எவ்வளவு தேவையோ எல்லாம் பண செலவு பண்றதுல இருந்து அந்த தகப்பன்
செய்திருக்கிறார். அப்ப இங்க நான் என்ன சொல்றேன்னா, வெறும் தாய் மட்டும் அல்ல, வேதம் குறிப்பிடுகிற இடத்துல எல்லாமே தாயும் தகப்பனும் இணைத்துதான் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. எந்த இடத்துல வேதத்துல பெற்றோர் என்று வருகிறதோ அங்க தாயும் தகப்பனும் இணைந்துதான். அப்ப தாய் மட்டும்தான் கவனிக்கிறாங்க என்பது அல்ல, தகப்பனும் அவர்களுக்காக விலைக்கரையும் செலுத்துகிறார்கள், பிரயாசப்படுகிறார்கள் என்பது அர்த்தம். இன்னைக்கு சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, தாய் மட்டும் இருந்தா போதும், தகப்பன் குடும்பம் சரியில்லைப்பாங்க. சிலர் சொல்லுவாங்க, அம்மா குடும்பம் சரியில்லை, தகப்பன் இருந்தால் போதும். அது தவறான ஒரு காரியம். ஒரு சக்கரத்திலே வண்டி ஓட்ட முடியாது. 2 சக்கரம் தேவையா இருக்கிறது, 2 தண்டவாளங்கள் தேவையா இருக்கிறது வண்டி, ரயில் வண்டி ஓடுவதற்கு. அப்போ தாயும் தகப்பனும் இரு கண்களை போல பார்க்க வேண்டும். தாயும் தகப்பனும் மிகவும் முக்கியமானவர்கள். ஆனால் தாயின் பங்கு அதிகமாக இருக்கிறது இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அவங்க வாழ்நாள் எல்லாம் வேலைக்கு, அதாவது என்ன சொல்ல, சம்பளம் இல்லாத வேலைக்காரி. அவங்கள யாருங்க? சம்பளம் இல்லாத வேலைக்காரி. நினைச்சா கேட்கறதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க, சொல்ற வேலையெல்லாம் செய்வாங்க. ஒரு பிள்ளை ஒண்ணு கேட்கறத ஒண்ணு செய்வாங்க, இன்னொருத்தர் கேட்கறத செய்து கொடுப்பாங்க. ஒரு வேலைக்காரினா வந்தா வேலை செய்வா, வேலை முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா ஒரு தாய்க்கு அப்படி அல்லங்க. 24 மணி நேரம் காலையில எழும்பதிலிருந்து இரவு படுக்கிற வரைக்கும் அவர்களுக்கு ரெஸ்டே கிடைக்காது, இளைப்பாறுதல் கிடைக்காது. கஷ்டப்பட்டு பிள்ளைகளை பிரயாசம் எடுத்து, அதுவும் சிலரெல்லாம் 7-8 பிள்ளைகளை பெற்றெடுத்த தாய்மார்கள் எல்லாம் இருந்திருக்கிறாங்க. அவருடைய பிரயாசங்களை பாருங்க. எல்லாருக்கும் உணவளித்து, எல்லாரையும் பராமரித்து, எல்லாரையும் ஸ்கூலுக்கு அனுப்பி, ஒரு வியாதி நேரத்துல அவங்க தூக்கத்தை வெறுத்து, அவங்க உணவை வெறுத்து, அவங்க தூக்கி கொண்டு சுமந்து போறது. அது என்ன அப்படின்னா, தேவன் செய்கிற அந்த காரியத்தை தாய் பொறுப்படுத்த செய்கிறார். நானும் கர்த்தர் ஆண்டவர் பார்வன் ஒரு காரியத்தை சொல்லுவார். பார்வனுடைய குமாரத்தி, இந்த பிள்ளையை எனக்காக வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன். இதேதான் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், இந்த பிள்ளையை எனக்காக வளர்த்திடு, நான் உனக்காக என்ன கொடுக்கிறேன்? சம்பளம் கொடுக்கிறேன். அப்படி என்றுதான் ஆண்டவர் நமக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் கொடுத்த பிள்ளைகளை நம்ம ஆண்டவருக்காக வளர்த்த வேண்டியது ஒவ்வொரு தெய்வ பக்தி உள்ள தாயாருடைய கடமையா இருக்கிறது. அல்லேலூயா. பிள்ளைகளை தாயை சிலர் என்ன பண்ணுனா, அசட்டை பண்ணுவார்கள். தாயுடைய தகப்பனுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. தாயை ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டார்கள். வேதம் அவர்களை பற்றி ரொம்ப கடினமான வார்த்தைகள் எல்லாம் சொல்லி இருக்கிறது. அதெல்லாம் சொன்னா ரொம்ப பயமா இருக்கும். தாயின் தகப்பனை நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்று பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. தாயின் தகப்பனை அடிக்கிறவன் கொல்லப்பட வேண்டும். ஒரு தாயின் தகப்பனை கீழ்ப்படியாதவர்களை என்ன செய்யணும்னு சொல்லி வேதத்துல போட்டிருக்குது. கீழ்ப்படியல, தகப்பன் சொல்லியும் கீழ்ப்படியல, தாய் சொல்லியும் கீழ்ப்படியல, அவங்க வார்த்தையை கேட்கலன்னு சொன்னா அவர்களை மூப்பரிடத்திற்கு அழைத்து கொண்டு போங்கள். அப்புறம் அவங்க சொல்றதுக்கு கீழ்ப்படியலன்னா அவங்க மேல கல்லறிந்து கொள்ளுங்கள் என்று பழைய ஏற்பாட்டுல போட்டிருக்கு. அது மாதிரி இப்ப இந்த காலத்துல நம்ம கடைபிடித்தா என்ன ஆகிறது? தாய் சொல்லுவாங்க, என்ன வேணா கொல்லுங்க, பிள்ளைகளை விட்டுருங்கன்னு சொல்லுவாங்க. அதுதான் தாயினுடைய அன்பு. ஆனா பழைய ஏற்பாட்டிலே வேதத்திலே எழுதப்பட்ட ஒரு நியாய பிரமாணம் மோசையின் மூலமா எழுதப்பட்டு இருக்கிறது. கீழ்ப்படியினாலே கல்லறிந்து என்ன பண்ண சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். அப்படின்னா எவ்வளவு ஒரு கடினமான தீர்ப்பை ஆண்டவர் வைத்திருக்கிறாருன்னா, அவருடைய உள்ளம் பிள்ளைகளிடத்திலிருந்து எவ்வளவா எதிர்பார்க்கிறது, பிள்ளைகள் எவ்வளவாய் கீழ்ப்படிய வேண்டும் என்று ஆண்டவருடைய உள்ளம் விரும்புகிறது. இதை நம்ம இந்த வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்ளுகிறோம். சிலரெல்லாம் இறந்த பிறகு அம்மா அம்மாம்பாங்க, உயிரோடு இருக்கும்போது என்ன பண்ண மாட்டாங்க, அம்மான்னு கூட கூப்பிட மாட்டாங்க. அப்படியெல்லாம் இருக்கிறாங்க. அப்போ இறந்த பிறகு நான் செய்கிறேன், எங்க அம்மா இப்படிப்பட்டவங்க அப்படிப்பட்டவங்கன்னு சொல்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா இருக்கும் போது திரும்பி பார்க்காத பிள்ளைகள் இருக்கிறாங்க, அடிக்கிற பிள்ளைகள். நான் யூடியூப்ல பார்த்த ஒரு வயதான தாயாரை அந்த பிள்ளையை அடிக்கிறாங்க. வயசான பாட்டி அந்த அம்மா எப்படிதான் அடிக்க மனசு வந்ததோ தெரியல, அந்த வயதான தாயாரை பிள்ளைகள் அடிக்கிறார்கள். வயதான தாயாருக்கு சாப்பாடு கொடுக்கல, அவங்க மண்ணை தின்னார்கள் என்று நான் இந்த யூடியூப்ல பார்த்தேன். நான் ரூம்ல அடைச்சி வச்சுட்டாங்க, சாப்பாடு கொடுக்கல, வேற என்னத்தை சாப்பிடுவாங்க, மண்ணை சாப்பிட்டுருக்குறாங்க. அவங்களை வெளியே கொண்டு வந்திருக்கிறாங்க கண்டுபிடிச்சு. அப்போ அப்படிப்பட்ட பிள்ளைகள் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. கடினமான இருதயம் படைத்த பிள்ளைகள் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. அது யாரை துக்கப்படுத்துகிறோம் என்றால், நம்மளை உண்டாக்கின உருவாக்கின தேவனை துக்கப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக
இப்படிப்பட்ட காரியங்கள் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதது, அவமானப்படுத்துகிறது, தூஷிக்கிறது, அவர்களை திட்டுகிறது, அவர்களை கனவீனப்படுத்துகிறது, இதெல்லாம் யாருக்கு செய்யப்படுகிறது? ஏன்னா நான் முதலே சொல்லிட்டேன், நம்ம ஸ்தானத்துல யார் நிற்கிறார் அப்படின்னா தேவனே நிற்கிறார். ஒரு தாயினுடைய ஸ்தானத்துல ஆண்டவரே நிற்கிறார். நீங்க தாயை கனவீனப்படுத்தினீங்கன்னா உங்கள் தேவனையும் நீங்கள் கனவீனப்படுத்துவதற்கு அது ஒரு அடையாளமாய் இருக்கிறது. அதனாலதான் சொல்றாரு, தாயும் தகப்பனையும் கனப்படுகிறவருடைய வாழ்க்கை புதிய ஏற்பாட்டுல சொல்லப்படுது நீடித்திருக்கும், அவங்களுக்கு நன்மை உண்டாயிருக்கும். ஒரு தாயும் தகப்பனை தூஷித்தால் அதாவது கழுகுகள் அவருடைய கண்ணை கொத்திட்டு போயிடுமா. தாய் தன் தகப்பனை பரியாசம் பண்ணுகிறதெல்லாம் நீதிமொழிகள் எழுதப்பட்டு இருக்கிறது. தாயும் தகப்பனையும் பரியாசம் பண்ணுகிறவர்கள், கேலி கிண்டல் பண்ணுகிறவங்களுடைய கண்ணை கழுகுகள் குஞ்சு திங்கும். அப்படின்னா என்னன்னா, கண்கள் என்பது எதிர்கால தரிசனத்தை காட்டுகிறது, எதிர்கால நோக்கத்தை காட்டுகிறது. அப்ப அந்த தாயும் தகப்பனை பரியாசம் பண்ணுகிறவர்கள், அவர்களை வெறுக்கிறவர்கள், அவர்களை நிந்திக்கிறவர்கள், அவர்களை அசட்டை பண்ணுகிறவர்களுடைய கண்கள் பிடுங்கப்படும். அப்படின்னா அவங்க எதிர்காலம் இருளாய் மாறும், அவருடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாய் இருக்காது என்பதை அந்த வேத வசனம் சொல்லுகிறது. அதனால தேவனுடைய பிள்ளைகள் நாம், நம்முடைய பிள்ளைகள் பெற்றோரை கனப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. தாயின் தகப்பனை கனப்படுத்துகிறது என்னன்னா, ஏதோ பணத்தை கொடுத்தா போதும், ஒரு சாரி வாங்கி கொடுத்தா போதும், நான் அவங்களை கனப்படுத்திட்டேன் அப்படி நினைக்கிறாங்க. அப்படி அல்ல, அவர்களை அதாவது ரெஸ்பெக்ட் பண்ணி, அவர்களை கனப்படுத்தி, அவங்களுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படுகிறாங்க பாருங்க, அதுதான் கனப்படுத்துவதற்கு அடையாளம். சிலர் மேல உட்கார வச்சுட்டு கீழே உட்கார்ந்துட்டு அப்படி கனப்படுத்துறது அல்ல, அவர்களுடைய ஆலோசனையை கேட்க வேண்டும், அவர்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எவ்வளவு தியாகம்! நம்ம குழந்தையா இருக்கும் போது அம்மா அப்பா என்ன தியாகம் செய்தார்களோ, அவர்கள் வயதாகும் போது அந்த நற்கிரியைகளை நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டும். இதை ஒவ்வொரு தாயும் எதிர்பார்க்கிறார்கள். அல்லேலூயா. ஒரு தாயின் எதிர்பார்ப்பு என்ன தெரியுங்களா? அந்த குழந்தை வயிற்றுல இருக்கும் போதே எப்படி பிறக்கும், யாரை போல இருக்கும், முதல்ல என்ன யாருன்னு கூப்பிடும், முதல்ல எப்படி சிரிக்கும், முதல்ல அந்த சிரிப்புக்காக காத்திருப்பாள், பிறப்பதற்கு காத்திருப்பாள், அந்த குழந்தையை பார்ப்பதற்கு காத்திருப்பாள், சிரிப்பதற்காக காத்திருப்பாள், முதல் முறை பேசுறதற்கு காத்திருப்பாள், அது பிள்ளை எப்ப நடக்கும் என்பதை காத்திருப்பாள், நல்லா படித்து உயர்ந்த நிலைமை வர்ற வரைக்கும் அவர் காத்து கொண்டே இருப்பாள். அவ எப்ப என் பிள்ளைகிட்ட பேசும் என்று சொல்லி ஒரு தாயார் ஏங்கிக் கொண்டு இருப்பாங்க, பார்த்து கொண்டு இருப்பாங்க. என் பிள்ளைங்கிட்ட பார்த்து, அம்மா நல்லா இருக்கீங்களா, என் அம்மாட்ட நான் போன் பண்ணி சொல்லும் போது, பரவாயில்லம்மா நீயாவது பேசுற, விசாரிக்கிற அப்படிம்பாங்க. அப்படி அம்மா நல்லா இருக்கீங்களா நம்ம கேட்கிற அந்த வார்த்தை, நீங்க சாப்பிட்டீங்களாங்கிற கேட்கிற வார்த்தைக்காக தாய் ஏங்கிக் கொண்டு இருப்பார்கள். அப்ப மட்டும் இல்லைங்க, கடைசி வரைக்கும் திருமணம் ஆன பிறகு கூட ஒரு வார்த்தை பேச மாட்டாங்களா அப்படின்னு தாய் ஏங்கிக் கொண்டே இருப்பாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் வயசாக எனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்களா, சாப்பிட்டீங்களான்னு கேட்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி தாய் என்ன பண்ணிப்பாங்கன்னா ஏங்கிக் கொண்டே இருப்பாங்க. எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது, என்னுடைய பாட்டி, என்னுடைய அம்மாவுடைய அம்மா, வயசான பாட்டி இறக்குறதுக்கு ஒரு 3 நாள் தான் இருக்கும். அவங்க லெட்டின், மோஷன், யூரின் எல்லாம் அப்படியே போயிடுவாங்க. அந்த ரூமுக்குள்ள யாருமே போகவே முடியாது, பயங்கர ஸ்மெல் அடிக்கும், நாங்களாம் பார்த்துருக்குறோம். அப்ப அந்த அம்மா பாட்டி சொல்லுவாங்க, உன்னுடைய தலையை என் நெஞ்சு மேல வைமா அப்படின்னு எங்க பாட்டி எங்க அம்மாவே சொன்னாங்க. அப்ப அந்த கிட்ட யாருமே போக முடியாது, பயங்கர ஸ்மெல் அடிக்கும். ஆனா எங்க அம்மா என்ன பண்ணாங்க, போய் அவங்களுடைய இருதயத்துல அவங்க தலையை வைத்தாங்க. அப்ப அது அந்த அம்மாவுடைய ஏக்கம், என் பிள்ளை என் கிட்ட அந்த தலையை மேல சாய்ச்சா அது ஒரு ஆசை அந்த அம்மாவுக்குள்ள. அப்ப எங்க பாட்டி படுத்துதான் எங்க அம்மா போய் அவங்க தலையில சாய்த்து அவங்க இருதயத்துல நெஞ்சு மேல கொஞ்ச நேரம் வைத்து படுத்தோன்னே, சரி சரி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, ஆசீர்வதிக்கிறாங்க. அந்த தாய் கடைசி வரைக்குமே பிள்ளைக்காக ஏங்குகிறவர்கள். அல்லேலூயா. திருமணமான பிறகு கூட பிள்ளை நல்லா இருக்கணும், பிள்ளைக்கு நல்லா இருக்கணும்னு ஒரு எண்ணம் யாருக்கு இருக்கு அப்படின்னா தாய்க்கு மட்டும்தான். தகப்ப நான் சேர்த்து சொல்றேன், தாய்க்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அல்லேலூயா. கடைசி வரைந்தும் இறங்கிக் கொண்டே இருப்பா, என் பிள்ளை என் கூடயே இருக்கணும், என் பிள்ளை என் கூடயே இருக்கணும் என்று இயங்குகிறவர்கள் தான் தாய். சரி, அந்த தாயினுடைய பராமரிப்பு, தாயினுடைய வேலை ரொம்ப முக்கியமா இருக்கிறது. இன்னைக்கு 2 தாய்களை குறித்து உங்களுக்கு முன்பாக நான் பேச விரும்புகிறேன். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 1 நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க.
யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம். லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒழித்து வைத்தாள். அவள் அதை அப்புறம் ஒழித்து வைக்க கூடாமல் ஒரு நாணல் பெட்டியை எடுத்து அதற்கு விசிலும் கீழும் குத்தி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தார். போதுங்க. இங்கே ஒரு பெண்ணை குறித்து பார்க்கிறோம். அவங்க பெயர் யோகேபேத். இந்த யோகேபேத் யார் என்றால் மோசேயினுடைய தாயார். இந்த அம்மா என்ன செய்தாங்கன்னா, அந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை, பார்வோன் ராஜா பிறக்கிற ஆண் குழந்தைகளை எல்லாம் நைல் நதியில போட்டுவிடும் என்று கட்டளையிட்டான். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகி கொண்டே போய் கொண்டிருக்கிறாங்க. பிறக்கிற பெண் குழந்தையா தான் விட்டு வச்சிருங்க, ஆண் குழந்தைகளை நைல் நதியில போட வேண்டும் என்று சொல்லி அந்த கட்டளை பிறப்பித்த அந்த நாட்களிலே எத்தனையோ தாய்மார்கள் நைல் நதியில அந்த கட்டளைக்கு பயந்து விட்டு விட்டார்கள். நமக்கு அதை பற்றி தெரியல. ஆனா இங்கே ஒரு தாய் இருந்தாங்க. அந்த தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து மிகவும் அழகுள்ள குழந்தை என்று கண்டு அந்த குழந்தையை 3 மாதம் மறைத்து வைத்தார்களாம். ஒரு குழந்தைய நீங்க மறைச்சு வைக்க முடியுமா? சொல்லு பாருங்க. ஒரு உயிரோடு இருக்கிற குழந்தைய, செத்த குழந்தைய கூட மறைச்சிடலாம். உயிரோடு இருக்கிற குழந்தைய நீங்க மறைக்க முடியுமா? அந்த குழந்தைக்கு அழும், சத்தம் போட. ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த தெருவுக்கே தெரிஞ்சிடும் இந்த வீட்டுல ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது என்று. ஆனா அந்த தாயோ அந்த குழந்தையை 3 மாதம் மறைத்து வைத்தாள். எப்படி மறைத்து வைத்தால் அழுக விட்டுருக்க மாட்டா. சவுண்டு வெளியே போயிருவேன். இந்த சவுண்டு வெளியே போனா அந்த எபிரியர்கள் குழந்தை இழுத்துட்டு போயிருவாங்களே, இவர்களுக்கு அந்த கட்டளை மீறினா இவர்களுக்கு அந்த கொலை தண்டனை வருவேன். அப்ப அந்த தாய் எவ்வளவு பிரயாசம் எடுத்து அந்த குழந்தையை காப்பாற்றுகிறார் 3 மாதம். ஆனா அதுக்கப்புறம் அவங்களால காப்பாற்ற முடியல. ஏன்னா இன்னும் சவுண்டு வெளியே வர ஆரம்பிக்குது. அந்த 3 மாதத்துக்கு அப்புறமா அந்த குழந்தையை காப்பாற்ற முடியாதனால அந்த அம்மா ஒரு திட்டம் செய்தார்கள். என்ன செய்தார்கள்? ஒரு நாணல் பெட்டியை உருவாக்கினார்கள். அதுல உள்ளம் புறமாய் கீழ் பூசினார்கள். அந்த குழந்தையை எடுத்து அந்த பாக்ஸ் மேல வைத்து அந்த குழந்தைய அப்படியே நைல் நதிக்கு நடுவுலலாம் உடல, அந்த பக்கத்துல புல்லு வழியா அப்படியே பாதுகாப்பா இருக்க வேண்டும் என்று அப்படியே அந்த குழந்தையை விட்டார்கள். அதோடைய அக்காவை கொண்டு வந்து பார்க்கும்படி அதுக்கு என்ன நடக்க போகிறது, அந்த குழந்தைக்கு என்ன நடக்க போகிறது. எந்த ஒரு தாயும் தன் பிள்ளை சாவதை பார்க்க மாட்டாள். எந்த ஒரு தாயும் தன் பிள்ளை கெட்டு போவதை விரும்ப மாட்டாள். எந்த ஒரு பிள்ளையும் நஷ்டம் அடைவதை பார்த்து சகித்துக் கொண்டிருக்க மாட்டாள். ஆனா இங்கே ஒரு தேவ மகள், கர்த்தருக்கு பயப்படுகிற தாய் யோகேபேத். யோகேபேத் என்று சொன்னால் கர்த்தருக்கு மகிமை என்று அர்த்தம். கர்த்தருக்காக, அதாவது யெகோவா என்ற பெயருடைய இணைப்பு தான் யோகேபேத். அப்ப அந்த தாயார் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த குழந்தையை காப்பாற்ற நல்ல ஒரு திட்டத்தை பண்றாங்க, ஒரு பிளான் பண்றாங்க. என் பிள்ளை சாவதை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி பாக்ஸ் செஞ்சு அந்த குழந்தையை கடத்தி அப்படியே நதியில விடுறாங்க. அப்ப அது நாணல் ஓரமா போகுது. அந்த நேரம் பார்த்து பார்வனுடைய குமாரத்தி வருகிறாள். அதை பார்த்து அந்த குழந்தையை திறந்து பார்க்கும் போது, அந்த பாக்ஸை திறந்து பார்க்கும் போது அந்த குழந்தை அழுதது. அந்த பிள்ளை அழுத உடனே அந்த பார்வனுடைய குமாரத்திக்கு தெரிந்தது இது எபிரேய குமாரத்தி. ஆனாலும் எபிரேய குமாரத்தி என்று அறிந்து கூட அந்த குழந்தையை தன்னுடைய குழந்தையா எடுத்துக்கொண்டு வளர்த்தினாள். அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய இரக்கம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஒரு குழந்தையை கொடுப்பார் என்றால் அது எங்க கட்டளை பிறந்ததோ, எங்க குழந்தையை கொல்லணும்னு சொல்லி கட்டளை பிறந்ததோ அவர்கள் கண்களிலேயே தயவு கிடைக்கும்படி செய்து அந்த குழந்தையை காப்பாற்றும்படி செய்தார். அல்லேலூயா. அந்த அம்மாவுக்கு தெரியும், பார்வனுடைய குமாரத்திக்கு தெரியும் இந்த குழந்தை என்ன குழந்தைங்க, எபிரேயருடைய குழந்தை, கொல்லப்பட வேண்டிய குழந்தை. ஆனா கொல்லப்பட வேண்டிய குழந்தையின் மேல் அந்த தாய் இரக்கமுற்றாள். அல்லேலூயா. அப்ப ஒரு குழந்தை பிறக்குதுன்னு சொன்னாலே ஒரு நோக்கம் இருப்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு குழந்தை பிறந்தாலே அந்த குழந்தைக்கு ஆண்டவர் திட்டத்தோடு கூட தான் இந்த உலகத்துக்கு அனுப்புவார். அவருக்கு திட்டத்தோடு கூட தான் பிறக்க வைப்பார் என்பதை ஒவ்வொரு தாய்மார்கள் அறிந்து அதற்காக பிரயாசம் எடுக்க வேண்டும். இந்த தாயார் என்ன செய்தாங்கன்னா, ராஜாவின் கட்டளைக்கு பயப்படவில்லை. ராஜாவின் கட்டளைக்கு பயப்படல. ஏன்னா அந்த சட்டத்தை மீறினா அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும்.
அவர்களை கொன்று போடுவாங்க. அந்த குழந்தை எடுத்து கொண்டு போய் நைல் நதியில வீசி விடுவாங்க. இதெல்லாம் தெரிந்து கூட அவள் தேவனுக்கு பயப்பட்டபடியினாலே ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படவில்லை. அல்லேலூயா. அவள் விசுவாசத்தினாலே அந்த காரியத்தை செய்தாள். எபிரேயர் 11:23 சொல்கிறது, விசுவாசத்தினாலே அவன் தாய் தகப்பன்மார் அந்த குழந்தை அழகுள்ளவன் என்று கண்டு அந்த குழந்தையை காப்பாற்றினார்கள், அந்த குழந்தையை அந்த பாதுகாத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இப்போ நம்ம ஒரு தாய் எப்படி பாதுகாத்தால் என்றால், இந்த நாணல் பெட்டி என்பது எதை காட்டுகிறது? ஜெபத்தை காட்டுகிறது. அல்லேலூயா. ஜெபத்தினால் அந்த கீழ் பூசுகிறது தேவனுடைய வார்த்தையினாலே, ஜெபத்தினாலே அந்த குழந்தையை கவர் பண்ணலாம், ஜெபத்தினாலே மூடினார், ஜெபத்தினாலே அந்த குழந்தையை பாக்ஸ் செய்தார், விசுவாசத்தோடு கூட செய்தார். என் பிள்ளை சாவதை நான் பார்க்க மாட்டேன், என் பிள்ளை இப்படியே நான் நைல் நதியில விட மாட்டேன் என்று சொல்லி ஜெபத்தினாலே அந்த குழந்தையை மூடினார். இன்றைக்கும் ஒவ்வொரு தாய்மார்களும் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? உங்கள் பிள்ளையை ஜெபத்தினால மூடுங்க, உங்கள் பிள்ளையை ஜெபத்தினால மறைத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. அப்படிப்பட்ட ஜெபம் அந்த பிள்ளைகளை நிச்சயம் காப்பாற்றும். எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்ற அந்த யோகபேத், அந்த குடும்பத்துல 3 பிள்ளைகளுங்க, 3 பேருமே தேசத்தை கலக்குகிறவர்களா இருந்தார்கள். அல்லேலூயா. யோகபேத், அம்ராம், அவங்களுடைய பிள்ளைகள், மூத்தவர் ஆரோன். அந்த ஆரோன் யாருன்னு கேட்டீங்கன்னா, அவர்தான் பிரதான ஆசாரியன். அந்த பிரதான ஆசாரியன் என்ற ஒரு அந்த ஸ்தானத்தை அடைவதற்கும் அந்த மிரியாம், மகளுடைய பெயர் மிரியாம், அந்த மிரியாம் நல்ல ஆராதனை வீராங்கனை, நல்ல தீர்க்க தரிசினி என்று வேதம் சொல்லுகிறது. முதல் தீர்க்க தரிசினி இந்த மிரியாம். அப்போ ஆண்டவரோடு நெருங்கி பழகுவதற்கும் பரிசுத்த வாழ்க்கைக்கும் அடித்தளம் போட்டது யார்? அந்த முதல் வித்திட்டது யார் என்றால் யோகபேத் என்ற ஒரு தாயாரா இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஏன்னா வசனம் முதலே சொல்லுகிறது, லேவி குடும்பத்திலிருந்து ஒரு மனிதன் லேவியோட குடும்பத்தில் இருக்கிற ஒரு குமாரத்தியை விவாகம் பண்ணினான். அப்படின்னா தெய்வ பக்தியுள்ள ஒரு குடும்பம், தெய்வ பக்தியில் ஆண்டவரை அறிந்த குடும்பம். சின்ன வயசிலிருந்தே அவர்களுக்கு வசனத்தை ஊட்டி வளர்த்திருக்கிறார். அந்த சின்ன வயசிலிருந்தே ஆண்டோட பக்தியை கொடுத்து வளர்த்தி இருக்கிறார். சின்ன வயசிலிருந்தே ஒரு நோக்கத்தை ஊட்டி வளர்த்திருக்கிறார். நீ சாதாரணமான பிள்ளை அல்ல, நீ சாதாரணமானவல்ல, ஆண்டவருக்காக ஊழியம் செய்யக்கூடிய, ஆண்டவருக்காய் தேசத்திற்காக ஆயிரங்களுக்கு முன்பாக நிற்கிறவர்கள். ஆனா மோசே எத்தனை ஆயிரத்துக்கு முன்னாடி நின்னா தெரியுங்களா? எவ்வளவு முன்னாடி நின்னாங்க? லட்சங்களுக்கு முன்னாடி நின்னார். அல்லேலூயா. 30 லட்சம் ஜனங்களை வழி நடத்தக்கூடிய மிகப்பெரிய தலைவனாய் மோசே மாறினார். ஆசரிப்பு கூடாரத்துல அந்த வருஷத்துக்கு ஒரு முறை அத்தனை 30 லட்சம் ஜனங்களுக்கும் பிராயச்சித்தம் செய்யும்படியாக ரத்தத்தை கொண்டு போய் மகா பரிசுத்த ஸ்தலத்துல போய் தேவனுக்கு முன்பாக அதை செலுத்தும்படியான ஒரு பாக்கியத்தை அந்த மூத்த மகன் ஆரோன் பெற்றுக்கொண்டார். ஏன்னா அவர் பாவத்தோடு உள்ள போயிருந்தா என்ன நடக்கும் தெரியுங்களா? ஆண்டவர் அடிச்சு பாடுவார். அதனால சங்கிலி கட்டி வச்சாங்க. ஏன்னா அந்த ஸ்தலத்துல யாரும் பாவத்தோடு போக முடியாது. அவர் தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டு, அவர் தன்னை தகுதிப்படுத்தி கொண்டுதான் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக வேண்டும். அப்படிப்பட்ட 3 உலகத்தை கலக்குகிற தேவ பிள்ளைகளை பெற்றெடுத்த பாக்கியம் அந்த யோகபேத் என்ற அம்மாவுக்குள்ள இருந்தது. அவங்களுக்குள்ள இருந்த அந்த ஜெப வாழ்க்கை, அவர்களுக்குள்ள இருந்த பரிசுத்த வாழ்க்கை, அவர்களுக்குள்ள இருந்த ஆராதனையின் வாழ்க்கை பிள்ளைகளுக்குள்ள கடந்து போனது. அல்லேலூயா. அவர்களும் பிள்ளைகளும் அப்படியா மாறினாங்க. வேதம் சொல்லுகிறது, தாயை போல பிள்ளை. உலகமும் சொல்லுது, வேதத்துல அந்த பழமொழி இருக்கிறது, தாயை போல பிள்ளை. நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் பிள்ளைகளும் செய்வார்கள். நீங்க என்ன பேசுறீங்களோ அதுதான் பிள்ளைகளும் பேசுவார்கள். நீங்க என்ன பார்க்கிறீர்களோ அதைத்தான் பிள்ளைகளும் பார்ப்பார்கள். நீங்க பைபிளை எடுத்தாதான் பிள்ளைகளும் பைபிளை எடுப்பாங்க. நீங்க ஜெபித்தாதான் பிள்ளைகளை ஜெபிப்பாங்க. நீங்க ஆராதித்தாதான் பிள்ளைகளும் ஆராதனை செய்வாங்க. நீங்க பரிசுத்த வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாதான் பிள்ளைகளும் பரிசுத்த வாழ்க்கைக்கு என்ன செய்வாங்க? முக்கியத்துவம் கொடுப்பார்கள். பிள்ளைகள் முதல்ல உலகத்துல பிறந்த முதல் அந்த நாட்களில் இருந்து தாயை கவனித்துக் கொண்டே இருப்பாங்க, பார்த்து கொண்டே இருப்பாங்க. இன்றைக்கு நம்ம மொபைலை நம்ம அதிகமா யூஸ் பண்ணா பிள்ளைகளும் என்ன பண்ணுவாங்க? அதே போல செய்வாங்க. ஒரு தாய் தகப்பன் சினிமா பார்த்தா பிள்ளைகளும் என்ன பண்ணுவாங்க? சினிமா பார்ப்பாங்க. வீட்டுல சீரியல் பார்த்தா பிள்ளைகளும் என்ன பண்ணுவாங்க? சீரியலை பார்ப்பாங்க. தாய் என்ன செய்கிறார்களோ அதே தான் பிள்ளைகளும் செய்வார்கள். ஆனா அதே தான் இன்னைக்கு அநேக பிள்ளைகள் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாங்க? தவறான வழிகளை போகிறாங்க. அப்படின்னா
இருக்கலாம், அது அநேக காரணங்கள் அதுல இருக்கலாம். ஆனா அதற்கு ஒரு தாயினுடைய முயற்சி என்ன? என் பிள்ளை சாவதை நான் எப்படி பார்ப்பேன், என் பிள்ளை தவறான வழியில போறதை நான் எப்படி சகிப்பேன் என்று சொல்லி இந்த யோகவேத் செய்த முயற்சி என்ன தெரியுங்களா? பாக்ஸ் செய்தால், ஒரு பெட்டியை செய்தால், ஒரு நாணல் பெட்டியை செய்தால். நீங்க செய்கிற முயற்சி என்ன? நீங்கள் அந்த குழந்தையை காப்பாற்றுவதற்காக என்ன முயற்சி செய்கிறீர்கள்? நீங்கள் ஆண்டவர் சமூகத்துல அந்த பிள்ளையை ஜெபத்தினாலே நீங்கள் மூட வேண்டும். அல்லேலூயா. இன்னொரு தாயாரை சொல்லுகிறேன். புதிய ஏற்பாட்டுல 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். யார் சொல்லுகிறார்? பவுல் சொல்லுகிறார். தீமோத்தேயுவை பார்த்து தீமோத்தேயுவை எப்படி சந்திக்கிறார் என்று சொன்னா, அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல பவுலை கல்லெறிந்து கொல்றாங்க. அப்ப அந்த நேரத்துல அவர் செத்துட்டார் நினைச்சிட்டு எல்லா சிஷ்யரும் கூடி இருக்கிறாங்க. அவர் எங்கே போகிறார்? 4ஆம் அதிகாரம் 14:22 பார்த்தீங்கன்னா 20 பார்த்தீங்கன்னா, சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்துக்கு பிரவேசித்தான். மறுநாளே பர்னபாவுடனே கூட தெர்பைக்கு புறப்பட்டு போனான். அந்த பட்டணத்தில் அவர் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீஷராக்கின பின்பு லீஸ்திராவிற்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோவுக்கும் திரும்பி வந்தார்கள். அப்படியே 14ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் லீஸ்திராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு என்னப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். அவன் தாய் விசுவாசம் உள்ள யூத ஸ்திரீ, அவன் தகப்பன் கிரேக்கன். அவன் லீஸ்திராவுக்கும் இக்கோனியாவுல சகோதரர்கள் நற்சாட்சி பெற்றவனாயிருந்தான். இங்கே ஒரு பெண்ணை குறித்து பார்க்கிறோம். அந்த பெயர் 2 தீமோத்தேயு 1:5 பார்க்கிறோம். அவன் பெயர் ஐனிக்கேயாள். சொல்லுங்க, அந்த தாயாருடைய பெயர் என்னங்க? ஐனிக்கேயாள். அவங்க பாட்டி பேர் என்னங்க? லோவிசால். தீமோத்தேயோட பாட்டி பேர் லோவிசா. அப்ப பவுல் பிரயாணம் பண்ணி போய்கொண்டே இருக்கிறார். ஒரு இடத்துல கல்லடி கிடைக்கிறது. அங்கிருந்து தெர்பைக்கும் லீஸ்திராவுக்கும் போகிறார். லீஸ்திராவிலே ஒரு குடும்பம் இருந்தார்கள். அந்த குடும்பத்திலே ஒரு தீமோத்தேயு என்னப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஒரு தாய் யூத ஸ்திரீ. அவங்க அம்மா யாருங்க? ஆண்டவரை அறிந்த ஒரு ஸ்திரீ. ஆனா தகப்பனோ கிரேக்கனாய் இருக்கிறான், புறஜாதி மனிதனாய் இருக்கிறான். அந்த வீட்டில வளர்க்கப்பட்ட மிகப்பெரிய பொறுப்பு தாய்க்கு இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஏனென்றால் தாய் யூத ஸ்திரீ என்று எழுதப்பட்டிருக்கிறது. தகப்பன் ஆண்டவரை அறியாத ஒரு புறஜாதி மனிதன் கிரேக்கன், அவரை பற்றி எழுதப்படல. ஆனா இந்த யூத ஸ்திரீ தன்னுடைய மகன் தீமோத்தேயுவை எப்படி வளர்த்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அப்பவே அவன் சீஷன் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. நற்சாட்சி பெற்றிருக்கிற மனிதன், மாயமற்ற விசுவாசம் அந்த தீமோத்தேயுக்குள்ள இருந்ததாக பவுல் கண்டு எழுதுகிறார். இந்த விசுவாசம் முதல்ல உன்னுடைய தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் அதற்கு முன்பாக உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் இருந்தது. அந்த விசுவாசம் உனக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லி பவுல் தீமோத்தேயுவை பாராட்டுகிறார். அல்லேலூயா. அப்படின்னா ஒரு தாய் விசுவாசம் உள்ள தாயா இருந்தா அந்த பிள்ளைகளுக்குள்ள என்ன வரணுங்க? விசுவாசம். அந்த விசுவாசத்துக்கு முன்னாடி ஒரு பெயர் போடப்பட்டு இருக்கிறது, மாயமற்ற விசுவாசம். சொல்லுங்க, மாயம் அப்படின்னா கலங்கம் இல்லாத விசுவாசம், உண்மையான ஒரு விசுவாசம், ஏமாற்றாத ஒரு விசுவாசம், வேஷம் போடாத ஒரு விசுவாசம். நம்முடைய நடத்தை எல்லாவற்றிலையும் பிள்ளைகள் நம்மளை கவனிக்கிறார்கள். நம்ம எப்படி பேசுறோம், சூழ்நிலைகளை எப்படி நடந்து கொள்கிறோம், விசுவாச வார்த்தைகளை நம்ம எப்படி பேசுகிறோம். அதே தான் அந்த தீமோத்தேயு கற்றுக்கொண்டார். அதே விசுவாசம் தான், அந்த மாயமற்ற விசுவாசம் உனக்குள்ள இருக்கிறது என்று சொல்லி அந்த பவுல் அவரை குறித்து பாராட்டி எழுதுகிறாரே. அந்த மாயமற்ற விசுவாசம் என்னன்னா, அந்த தாயார் ஆண்டவருக்கு உண்மையா இருந்திருக்கிறாங்க. ஏமாற்றாத விசுவாசம். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கர்த்தருக்காக கொடுக்க வேண்டும். வேதத்தை எடுத்து படிக்க வேண்டிய நேரத்திலே வேதத்தை என்ன பண்ண வேண்டுங்க? எடுத்து வாசிக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு அந்த தாயார் தீமோத்தேயுக்கு சொல்லி கொடுத்த ஒரு காரியம் பாருங்க. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்கிறது. 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று
அப்ப சின்ன வயசுல இருந்தே அந்த தாய் வேதத்தை படித்து தன்னுடைய மகன் தீமோத்தேயுக்கும் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ ஒரு தாய் மிக முக்கியமான கடமை என்ன தெரியுங்களா? பிள்ளைகளுக்கு வேத வசனங்களை சொல்லி கொடுக்க வேண்டும். ஸ்கூலுக்கு போறதுக்கு நம்ம எவ்வளவு பிரயாசம் எடுக்கிறோம், ஸ்கூலுக்கு அனுப்பணும்னு சொல்லி நேரத்துல எந்திரிக்கிறோம், பிள்ளைகளுக்கு வேண்டிய துணிமணிகளை எடுத்து கொடுக்குறோம், அயன் பண்ணி கொடுக்குறோம், ட்ரெஸ்ஸை போட்டு கொடுக்குறோம், சாப்பாடு செஞ்சு கொடுக்குறோம், டிஃபன் பண்ணி கொடுக்குறோம், கண் விழித்து நம்ம என்னென்னலாம் செய்யறோமே. ஆனா வேதத்தை படிப்பதற்கும் வேதத்தை கற்றுக் கொடுப்பதற்கும் தாய் என்ன பிரயாசம் எடுக்கிறீர்கள்? நீங்க யோசித்து பாருங்க. நாம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க உட்கார வைத்திருக்கிறோமா? பைபிளை எடுக்க சொல்லி இருக்கிறோமா? இந்த வசனத்தை படிச்சு மனப்பாடம் பண்ணி சொல்லு, அப்பதான் சாப்பாடு கொடுக்கன்னு சொல்லி இருக்கோமா? இல்லவே இல்லை. ஆனா முந்தைய காலங்களிலே அப்படி அல்ல. வசனம் சொன்னாதான் சாப்பாடு கிடைக்கும், அப்படி வளர்த்துனாங்க. வசனம் சொன்னாதான் டீ கிடைக்கும். மனப்பாடம் பண்ணி சொல்லணும். வருஷத்துக்கு ஒரு முறை வசனங்களை மனப்பாடம் பண்ணணும். ஒவ்வொரு ப்ரோக்ராம்ல வசனங்களை மனப்பாடம் சொல்லணும். நியூ இயர் டைம் வந்தா வசனங்களை மனப்பாடம் பண்ணி சொல்லணும். படிக்க சொல்லுவாங்க, மனப்பாடம் பண்ண சொல்லுவாங்க. ஆனா வேத உலகத்தின் காரியத்திற்காக, உலகத்தின் ஞானத்திற்காக பிரயாசம் எடுக்கிற தாயார் வேத வசனத்தை படிக்க நாம் என்ன முயற்சி எடுக்கிறோம், என்ன பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கிறோம், என்ன பிள்ளைகளுக்கு படிக்க நம்ம பக்கத்துல உட்கார்ந்து சொல்லி கொடுக்கிறோம். அந்த காலம் எல்லாம் போயிடுச்சு. ஆனா அந்த தாய், இந்த யூத ஸ்திரீ, இந்த ஐனிக்கேயால் தன்னுடைய மகனாகிய தீமோத்தேயுக்கு மாயமற்ற விசுவாசத்தையும் தேவனுடைய வேத வசனங்களையும் சொல்லி கொடுத்தார். அல்லேலூயா. அந்த மாயமற்ற விசுவாசம், கலங்கமில்லாத விசுவாசம், நடிப்பதற்காக விசுவாசம் அல்ல. ஞாயிற்றுக்கிழமை வந்தா ஒரு மாதிரி இருப்பாங்க, திங்கட்கிழமைக்கு போனா வேற மாதிரி மாறிடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்த பக்திமான் நம்ம காமித்துக் கொள்ளுகிறோம், திங்கட்கிழமை போனா அப்படியே உலகத்தார் போல காமித்துக் கொள்ளுகிறோம். ஆனால் இந்த தீமோத்தேயுக்குள்ள இருந்த விசுவாசம் என்ன விசுவாசம் தெரியுங்களா? மாயமற்ற விசுவாசம், கலங்கமில்லாத, ஏமாற்றாத, வேஷம் போடாத, வஞ்சிக்காத ஒரு விசுவாசம் அந்த தீமோத்தேயுக்குள்ள இருந்தபடியினாலதான் இந்த பவுல் என்ன பண்றாரு? அவரை தன்னுடைய குமாரன் என்று உரிமை பாராட்டுகிறார். எனக்கு பிரியமான குமாரன், உத்தம குமாரன், விசுவாசத்திலே உத்தம குமாரன் என்று சொல்லி பவுல் தீமோத்தேயுவை தன்னுடைய ஊழியத்திற்கென்று அழைத்து கொண்டு போகிறார். தான் போகிற இடமெல்லாம் அழைத்து கொண்டு போய் அவரை கொண்டு சபைகளை கட்டவும் ஊழியங்களை செய்யவும் பல இடங்களுக்கு பவுலுக்கு உதவியாக இந்த தீமோத்தேயு மாறினார். அல்லேலூயா. தீமோத்தேயுக்கு ஊழியத்தை கொடுத்தார். எபேசு சபைக்கு ஒரு போதகராக இந்த தீமோத்தேயு மாறினார். அல்லேலூயா. அப்ப ஒவ்வொரு பிள்ளையினுடைய நோக்கம், அவங்களுக்கு பின்னாடி அநேக ஆயிரங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு பிள்ளை பிறந்ததற்கு ஒரு பின்னாடி தேவனுடைய ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்திற்காகத்தான், நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் ஆண்டவர் பக்தியுள்ள தாய்மார்களை சொல்றாரு, இந்த பிள்ளையை எனக்காக வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன். அல்லேலூயா. இந்த பிள்ளையை எனக்காக என்ன பண்ணு, வளர்த்திடு. பாருங்க, இந்த தீமோத்தேயு கொண்டு ஆண்டவர் பல சபைகளை ஸ்தாபிக்கும்படியாக, உதவிகளை செய்யும்படியாக, பவுலுக்கு உதவி செய்யும்படியாக, இவர் மூலமாய் கொரிந்து நிருபங்களை எழுதும்படியாக, உதவி செய்யும்படியாக, பவுலுக்கு உதவி செய்யும்படியாக ஆண்டவர் இந்த தீமோத்தேயுவை பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிப்போம். தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 5வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. அப்ப அந்த தீமோத்தேயுக்குள்ள இருந்த நோக்கம், ஆண்டவருடைய நோக்கம் என்ன? ஊழியத்தை செய்ய வேண்டும். அல்லேலூயா. நீங்க உங்க பிள்ளைகளுக்கு ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய கற்றுக் கொடுக்க வேண்டும். ஏன்னா இந்த குடும்பம் தான் அந்த பவுல் அடிபட்டு, கல்லடிபட்டு மரண நேரத்துல தன்னுடைய வீட்டுக்கு ஏற்றுக்கொண்டு அவர்களை காயம் கட்டினவர்கள், தன் தேவ பக்தியுள்ள தேவ பிள்ளைகளை, ஊழியக்காரர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு அவர்களை விசாரித்தவர்கள், அவர்களை கவனித்தவர்கள், அவங்களுடைய காயத்தை கட்டின அந்த குடும்பம். அதை பார்த்து அதை பார்த்துதான் பவுல் தீமோத்தேயு தன்னுடைய பிள்ளையாய் எடுத்து அவர் என்ன பண்றார்? ஊழியத்துக்கு கொண்டு போகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை நம்ம ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய கற்றுக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. எடுத்தோட மேடை கிடைக்காது. அவர் சொன்ன போல, நீ போப்பா, சனிக்கிழமை போ, ஆலயத்துல போய் என்ன வேலை இருக்குதுன்னு போய் கேளு, அந்த வேலைகளை செய். சேர துடைக்கணுமா தொட, பாஸ்டருக்கு என்னென்ன வேலைகளை, உதவி வேலைகளை செய்ய வேண்டுமோ செய் என்று சொல்லி லீவு நாட்களிலே சனிக்கிழமை சாயந்தரத்துல உங்க பிள்ளைகளை
அனுப்பி என்னென்ன பாஸ்டர் உங்களுக்கு அங்க வேலை செய்யணும் சொல்லாம வந்து பிள்ளைகள் அந்த உடன் ஊழியர்களா இருந்து கை வேலைகளை செய்து அந்த குழந்தை கற்றுக்கொள்ளும் போது வரும் காலங்களிலே அவர்கள் தேசத்தை கலக்கிற பெரிய தேவ மனிதர்களாய் மாறுவார்கள். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது தெரியுங்களா? எல்லார் கையிலயும் மொபைல் வந்துருச்சு. எல்லாருக்கும் நேரமே கிடைக்கிறது இல்லை. யாருக்குமே என்ன கிடைக்கிறது இல்லைங்க, நேரமே கிடைக்கிறது இல்லை. அந்த அளவுக்கு இன்னைக்கு பைபிள் மறந்து போய் மொபைல் எல்லாருடைய கைகளிலும் என்ன பண்ணிருச்சுங்க, வந்து விட்டது. பிள்ளைகள் ஊழியம் செய்யறதுக்கு மனசு வர்றதில்லை. வேதவசனம் சொல்லி வாலிப பிராயத்திலே நுகத்தை சுமப்பது நல்லது என்று சொல்லி புலம்பல் 3:27 சொல்லுகிறது. வாலிப பிராயத்துல கஷ்டப்படுறது நல்லது, உழைப்பது நல்லது. நீங்க வருகிற பிற்காலத்திலே நீங்கள் ஆசீர்வாதமா இருக்கும்படி சின்ன வயசுல கஷ்டப்பட வேண்டும், உழைக்க வேண்டும், நல்ல உண்மையாய் ஊழியத்தை செய்ய பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லி கொடுக்கணும். இங்க தம்பி தீபக் வருகிறார், நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். பாஸ்டர் என்ன வேணும், தண்ணி கொண்டு வந்து கொடுக்கறது, என்னென்ன வேலை செய்யணுமோ உங்களுக்கு சொல்றேன், நீங்க செய்யுங்க, நான் சொல்றேன், என்ன வேலை சொன்னாலும் நான் செய்யறேன் என்று சொல்லி அந்த தம்பி வந்து கேட்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. யாருமே ஜெபிக்க வரமாட்டாங்க. நான் 2 பேரு, அந்த தீபக் 3 பேர் உட்கார்ந்து ஜெபிப்போம். ஒருவேளை நான் வரலைன்னா 2 பேர் பாஸ்டர் தீபக் மட்டும் வந்து ஜெபிப்பாங்க. அப்ப பாருங்க, ஊழியரோடு கூட இணைந்து அதை ஜெபிக்க கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த வாஞ்சையை பெற்றோர்கள் தான் ஏற்படுத்த வேண்டும். பெற்றோர்கள் தான் அவர்களை ஊக்குவிக்க வேண்டும். நீங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், நீங்கள் இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல, இந்த உலகத்தோடு நீங்கள் கலந்து விடக் கூடாது. நீங்கள் பிறந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு, நீங்கள் பிறந்து வளர்ந்து படித்து வருவதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஒருவேளை நீங்கள் முழு நேரம் ஊழியத்துக்கு வராமல் இருக்கலாம், அழைப்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்க என்ன வேலை செய்தாலும் அந்த வேலையிலிருந்து கர்த்தருக்கு நீங்க ஊழியம் செய்ய உங்களால முடியும். உங்களுடைய பார்ட் டைம்ல ஊழியம் செய்ய முடியும். உங்களுடைய சம்பள பணத்தினாலே ஊழியம் செய்ய முடியும். உதவி ஊழியங்களை செய்ய முடியும். உனக்கு ஒரு நோக்கம் உண்டு. நீ சும்மா சாதாரண பிள்ளை அல்ல, நீ உனக்கு இந்த உலகத்துல வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு என்று சொல்லி சிறு வயதிலேயே ஊட்டி ஊக்கப்படுத்தி பிள்ளைகளை நீங்க வளர்த்தி எடுத்தீங்கன்னா அவங்க வர்ற நாட்கள்ல இஸ்ரவேலிலே எப்படி அற்புதங்களாகவும் அடையாளங்களும் இருந்ததை போல உங்களுடைய பிள்ளைகளும் தேசத்திலே அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியா சொல்லி முடிக்கிறேங்க. இந்த நாட்களிலே அநேக பிள்ளைகள் ஆண்டவரை விட்டு வழி விலகி போறாங்க. கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு கூட, ஊழியக்காரருடைய பிள்ளைகளுக்கு கூட இன்னைக்கு எத்தனை பேர் மொபைலுக்கு அடிமையா இருக்கிறாங்க தெரியுங்களா? எத்தனை பிள்ளைகள் தவறான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு இருக்காங்க தெரியுங்களா? எத்தனை பேர் காதல்ல விழுந்திருக்கிறாங்க தெரியுங்களா? அதெல்லாம் பார்க்கும்போது தேவனுடைய நோக்கம் நிறைவேற முடியாதபடிக்கு பிசாசு செய்கிற வழிகளாய் இருக்கிறது. தேவனுடைய நோக்கத்துக்காக ஆண்டவர் உங்களிடத்தில் ஒரு பிள்ளையை கொடுத்திருக்கிறார். ஆனா அந்த நோக்கம் திசை மாறும் போது பெற்றோர்களாகிய நாம் செய்ய வேண்டியது என்ன? அந்த பிள்ளைகளுக்காக என் பிள்ளை சாவதை நான் பார்க்க மாட்டேன். யார் சொன்னாங்க? ஆகார் சொல்லுகிறாள். ஆகார் வனாந்திரத்துல போகிறாள். வனாந்திரத்தை தண்ணி இல்ல, அந்த குழந்தை அழுகுது. இந்த அம்மாவுக்கு கொண்டு அந்த ஆபிரகாம் கொடுத்த ரொட்டியும் தண்ணி தீந்துருச்சு. ஆனா அந்த தாயார், ஆகார் என்ற தாயார் அழுகிறான், என் பிள்ளை சாவதை நான் பார்க்க மாட்டேன். அந்த பிள்ளைக்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த பிள்ளை இங்கே வனாந்திரத்துல மடியக்கூடாது. அந்த பிள்ளை சாவதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி கல்லறை தூரத்துல போய் உட்கார்ந்து அழ ஆரம்பித்தாள். அவள் மட்டுமல்ல, அந்த குழந்தையும் அழுதது. கர்த்தர் அந்த பிள்ளையின் சத்தத்தை கேட்டு அங்கே ஒரு நீரூற்றை ஆண்டவர் உண்டு பண்ணினார். அல்லேலூயா. அதே போல இந்த நாட்களிலே ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? என் பிள்ளை சாவதை நான் பார்க்க மாட்டேன். என் பிள்ளை தேவனுடைய நோக்கத்தை விட்டு விலகி போவதை நான் என்னால சகித்துக் கொள்ள முடியாது. என் பிள்ளை தேவன் திட்டத்தை நிறைவேற்றுகிற வரைக்கும் நான் என் தேவனை விடமாட்டேன். என் பிள்ளை சாவதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவருக்காக தேவ சமூகத்திலே புலம்பி அழுவதை தவிர வேற வழியே இல்லைங்க. எரேமியா 9ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். எரேமியா 9ஆம் அதிகாரம் 20. ஆதலால் ஸ்திரீகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், உங்கள் செவி அவருடைய வாயின் வசனத்தை ஏற்றுக்கொள்ளட்டும். நீங்கள் உங்கள் குமாரத்திகளுக்கு ஒப்பாரியையும் அவள் தன் தோழிகளுக்கு புலம்பலையும் கற்றுக் கொடுக்கும். வீதியில் இருக்கிற குழந்தைகளையும் தெருக்களில் இருக்கிற இளைஞரையும் சங்கார
சாவு நம்முடைய பலகணிகளில் ஏறி நம்முடைய அரண்மனைகளில் பிரவேசித்தது. வாலிபர்களையும் குமாரத்திகளையும் கொண்டு போக சாவு வந்திருக்கிறதா. என்ன வந்திருக்கிறதாங்க? சாவு பலகணிகளில் ஏறி அரண்மனைகளில் பிரவேசித்தது. இன்னைக்கு வந்திருக்கிறது பாத்தீங்களா? கையில பிள்ளைகளை தவறான காரியங்களை கொண்டு போக. பிள்ளைகளுக்காக நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, என் பிள்ளை சாவதை நான் பார்க்க மாட்டேன், என் பிள்ளை மரிப்பதை நான் பார்க்க மாட்டேன், தேவ நோக்கம் நிறைவேறாத வரைக்கும் நான் விடமாட்டேன் என்று சொல்லி ஆகாரை போல நம்ம ஆள வேண்டும். யோகபேத்தை போல திட்டங்களை பண்ண வேண்டும். இனிக்கேயா லோவிசாலை போல தேவ சமூகத்திலே நாம் இருந்து கதரை ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். நாம் நம்மளை அர்ப்பணிப்போமோ, நம்முடைய பிள்ளைகள் தேசத்திலே அற்புதங்களாய் இருக்க வேண்டும். என் பிள்ளைகள் தேசத்திலே அடையாளங்களாய்